நீங்க படையப்பாவை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன மாதிரி ஒரு கிரேஸ்ல பாத்தீங்க? அப்போ இருந்த அந்த டிமாண்ட் டிக்கெட் ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு? அப்போ ப்ரெஷர் வேற. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹை லெவலில் இருக்கும். இது வேற விதமான ஒரு மூமெண்ட். இது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்து ரசிச்ச ஒரு விஷயத்த திருப்பி நம்ம பார்க்கும்போது அந்த உற்சாகம் இல்லை, இந்த டபுள் போனஸான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு. ரெண்டாவது வந்து தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு வேற வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஃபீல். 99ல் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்தது அதே ஃபீல் தான் இப்பவும் இருக்கு. அந்த அளவுக்கு என்னைக்குமே மனசுல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த படங்களை காட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, வசனம்லேருந்து ஸ்டைல்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரசிக்க முடியுது. உண்மையிலே இந்த மாதிரி மூமெண்ட் சமீப கால படங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். அதே மாதிரி தலைவரே அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, லேடிஸ் தான் கேட்ட உடைச்சிட்டு வந்து பார்த்த படம்னா படையப்பா தான். என்ன காரணமா இருக்கும்? உண்மையிலே இப்ப நீங்க படத்துல பார்த்துருந்தீங்கன்னா, இது உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ், நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை தாண்டி ஃபேன்ஸுக்கு லேடிஸ் முதல் கொண்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு படம் தான் இது படையப்பா. அந்த காலத்துல ஃபேமிலி ஆடியன்ஸு ரொம்ப ரொம்ப குடும்பத்தோட வந்து காமெடி, ஹியூமர், சாங்ஸு, ஆக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு படம். குறிப்பாக ரவிக்குமார் சார் வந்து தலைவர் வந்து ரசிச்சு உருவாக்கியிருக்காரு இந்த படத்தில். ஓகே சார். பட் எல்லாம் அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் ரஜினி சார் அந்த ஸ்டோரி எழுதும் போது எப்படி இருந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படி ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க. இல்ல, பேசிக்கலா அவர் மைண்ட்ல ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதை டெவலப் பண்றதுல அவர் ரொம்ப